நம்ம குழந்தைங்க செய்யற சில பழக்கங்கள் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைங்க. இந்த பழக்கங்களை மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சு நீங்க தோத்து போன மாதிரி உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னா இந்த கிட்ஸ் லைஃப் ப்ராக்ரஸ் கார்டு சீரியஸ்ல குழந்தைங்க தினமும் செய்யற 10 முக்கியமான கெட்ட பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்க போறோம். இதை ஏன் பண்றோம்னா உங்க குழந்தைங்க எது தவிர்க்கணும்னு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க வாழ்க்கையில என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த கார்டு உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்க என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான வழியை காட்டும். இந்த 10 பழக்கங்களையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு பழக்கத்தை சரி செஞ்சுட்டு அப்புறம் அடுத்த பழக்கத்துக்கு போங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய சக்சஸ கொடுக்கும். முதல்ல தவிர்க்க வேண்டிய பழக்கம் மொபைல் அடிக்ஷன், கேம் விளையாடுறது. இந்த பழக்கத்துக்கு -100 மார்க். காரணம் என்னன்னா குழந்தைங்க கவனம் குறையும், கண் பாதிப்பு வரும், தூக்கம் கெட்டு போகும். அது மட்டும் இல்லாம நிஜ உலக நண்பர்களை விட்டுட்டு தனி உலகத்துக்கு போயிடுவாங்க. தனி உணர்வுக்கும் ஆளாயிடுவாங்க. இதனால அவங்க கோபமாவும் உணர்ச்சி வசப்பட்டவங்களாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்க கிட்ட மொபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்கு மொபைல் தேவைப்படுது, எவ்வளவு நேரம் விளையாடணும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் லைனை வச்சுக்கோங்க. மொபைலுக்கு பதிலா மற்ற விளையாட்டு பொருட்களை அறிமுகப்படுத்துங்க. தினமும் இந்த டைம் லைனை கடைபிடிச்சு ஊக்கப்படுத்துங்க. அடுத்தது 2வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் அதிக நேரம் முழிச்சுன்னு இருக்கிறது, அதாவது அதிக நேரம் தூங்காம இருக்கிறது. இந்த பழக்கத்துக்கு -90 மார்க். காரணம் என்னன்னா குழந்தையோட growth ஹார்மோன் குறைஞ்சிரும். காலையில போக்கஸ் இருக்காது, ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுரும். இதனால உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாம கோவப்படுவாங்க. மன அழுத்தமும் பதட்டமும் அதிகரிச்சிடும். தினமும் ஒரு பிக்ஸான பெட் ரொட்டீனை வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை பாதியா சால்வ் ஆயிடும். தூங்குறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறது, அமைதியான பாட்டு கேட்கறது ஒரு நல்ல பழக்கம். இல்லைன்னா ஒரு நல்ல மியூசிக்கையும் கேட்டுக்கலாம். இந்த ரொட்டீனை நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது 3வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது. இந்த பழக்கத்துக்கு -80 மார்க். காரணம் உடல் பருமன் ஆகிறது, மூட் ஸ்விங், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இதனால ஆரோக்கியமான உணவுகள் மீது ஆர்வம் இல்லாம அல்லது விருப்பம் இல்லாம சாப்பிட அடம்பிடிப்பாங்க. இதனால அவங்க வளர்ச்சிக்கும் மூளைக்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடும். வீட்டுல எப்பவுமே ஆரோக்கியமான பழங்களையும் நட்ஸையும் வச்சுக்கோங்க. அவங்க பசிக்குதுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸை கொடுங்க. சமைக்கும் போது அவங்களையும் உங்க கூட சேர்ந்து சமைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஆரோக்கியமான உணவை ஒரு வேடிக்கையான செயலா மாத்திருங்க. அடுத்தது 4வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் உடற்பயிற்சி இல்லாதது. இந்த பழக்கத்துக்கு -70 மார்க். காரணம் என்னன்னா உடல் சுறுசுறுப்பா இருக்காது, உடல் பருமனாயிடும், ஆற்றல் தேக்கமடையும். இதனால மன அழுத்தமும் அதிகரிச்சிடும். அவங்களோட எலும்புகளும் தசைகளும் பலவீனமா ஆயிடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் குழந்தைங்களை வீட்டுக்கு வெளியே போய் விளையாடுறதுக்கும் நீங்க அவங்களோட சேர்ந்து விளையாடுற பழக்கத்தையும் மாத்துங்க. மொபைலுக்கு பதிலா சைக்கிள் ஓட்டுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துங்க. அடுத்தது 5வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் அதிக நேரம் ஸ்கிரீன் பார்க்கிறது. இந்த பழக்கத்துக்கு -60 மார்க். காரணம் கற்பனை திறன் குறைஞ்சிரும், சமூக திறன் வளர்ச்சியும் தடைபட்டுரும். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை விட ஆன்லைன் உலகத்தை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதன் காரணமா அவங்களோட பேச்சு திறனும் கற்பனை திறனும் குறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு கதை புத்தகம் படிச்சு காட்டுங்க. இது ஸ்கிரீன் நேரத்தை குறைக்கும். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை புத்தகங்கள்ல இருந்து தேர்வு செய்ய சொல்லுங்க. படிக்கும் பழக்கத்தை ஒரு வேடிக்கையான சவாலா மாத்திருங்க. அடுத்தது 6வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் சர்க்கரை பானங்கள் அதிகமா குடிக்கிறது. இந்த பழக்கத்துக்கு -70 மார்க். காரணம் என்னன்னா அதிக சர்க்கரை பற்களை பாதிக்கும், உடற்பருமன் வந்துடும். இதனால அவங்களுக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போயிடும், இன்சுலின் அளவையும் அதிகரிச்சிடும். வீட்டுல எப்பவுமே தண்ணி அல்லது வீட்டுல செஞ்ச பழச்சாறுகளை வச்சுக்கோங்க. குழந்தைங்க கேட்டா அதை கொடுங்க. சர்க்கரையை விட ஆரோக்கியமான பானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பழங்களை நேரடியா சாப்பிடுறது இன்னும் சிறந்தது. அடுத்தது 7வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் உணர்வுகளை வெளியே சொல்லாமையே இருக்கிறது. இந்த பழக்கத்துக்கு -50 மார்க். காரணம் மன அழுத்தம் பதட்டம் அதிகரிச்சிடும், கோபத்தை உண்டாக்கும். இதே போல உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க. இது அவங்களோட சமூக திறன்களை பாதிக்கும். தினமும் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்த ஊக்குவீங்க. அவங்க பேசுறத அமைதியா கேளுங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்காம உனக்கு இன்னைக்கு எது பிடிச்சிருந்தது
பண்றதுன்னு கேளுங்க. அடுத்தது 8வது தவிர்க்க வேண்டிய பழக்கம், ஒழுங்கற்ற தினசரி அட்டவணை. இந்த பழக்கத்துக்கு -50 மார்க். காரணம் என்னன்னா, உடம்பின் உயிர் கடிகாரம் குழம்பிடும், கவனம் குறையும், மன அழுத்தம் வரும். இதனால தூக்கமின்மை, உடல் நல கோளாறு ஏற்படும். ஒரு ஒழுங்கான அட்டவணை இல்லைன்னா அவங்க எந்த வேலையையும் சரியான நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க. குழந்தைக்கு ஒரு அட்டவணையை உருவாக்கி அதை கடைபிடிக்க நீங்க ஒரு ரோல் மாடலா இருங்க. தினமும் குறிப்பிட்ட நேரத்துல வேலைகளை முடிக்க பழக்குங்க. இந்த அட்டவணையை உருவாக்குறதுல அவங்களையும் ஈடுபடுத்துங்க. அடுத்தது 9வது தவிர்க்க வேண்டிய பழக்கம், படிப்பு வீட்டு பாடத்தை தவிர்க்கிறது. இந்த பழக்கத்துக்கு -30 மார்க். காரணம், படிப்புல மன அழுத்தம் குறையிறது, தன்னம்பிக்கை குறையிறது, எதிர்காலத்துல பிரச்சனை வரும். இதனால அவங்களால புது விஷயங்களை கத்துக்கவே முடியாது. இது ஒரு தண்டனையா பார்த்தா படிப்பு அவங்களுக்கு பிடிக்காமையே போயிடும். வீட்டு பாடம் செய்ய குழந்தைக்கு ஒரு அமைதியான இடத்தை ஒதுக்கி கொடுங்க. அதை ஒரு தண்டனையா இல்லாம ஒரு கடமையா மாத்துங்க. வீட்டு பாடம் முடிஞ்சதும் உனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுங்க. கடைசியா 10வது தவிர்க்க வேண்டிய பழக்கம், சுகாதாரத்தை புறக்கணிக்கிறது. இந்த பழக்கத்துக்கு -40 மார்க். காரணம் என்னன்னா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பிரச்சனை வந்துடும், சுயமரியாதை குறைஞ்சிரும். இதனால ஸ்கூல், சமூகத்துல கேலிக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது. இந்த பழக்கத்தினால கிருமிகள் ரொம்ப ஈஸியா பரவிடும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போயிடும். டெய்லியும் காலையில நைட்ல பல் துலக்கிறது அவங்க கூட இருந்து அதை ஒரு பழக்கமா மாத்துங்க. அதை ஒரு வேடிக்கையான செயலாவும் மாத்துங்க. கைகள் கழுவுறது, நகங்களை வெட்டுறதுன்ற பழக்கங்களை முக்கியமா சொல்லி கொடுங்க. இந்த 10 பழக்கங்களையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு பழக்கத்தை சரி செஞ்சுட்டு அப்புறம் அடுத்த பழக்கத்துக்கு போங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய சக்சஸ கொடுக்கும். இந்த 10 கெட்ட பழக்கங்களையும் தவிர்த்துட்டு உங்க குழந்தைங்களை நல்லா வளர்க்க வாழ்த்துக்கள்.